ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். நிவர் புயல் 2 நாட்களாக பதற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்தோம். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவ்வப்போது அறிவிப்பு வெளியிட்டுக் கொண்டே இருந்தது. அம்மாவுடைய அரசும் இந்த நிவர் புயல் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது, இந்த புயலிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி விரிவாக நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தேன். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்த அந்த அறிவிப்பு அம்மாவுடைய அரசு இந்த புயலால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நானும் தொடர்பு கொண்டு அமைச்சரோடு தொடர்பு கொண்டு சட்டப்பேரவை உறுப்பினரோடு தொடர்பு கொண்டு காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு அவ்வப்போது அறிவுரை வழங்கிக் கொண்டே இருந்தோம். அதோடு எளியகத்திலே வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அங்கேயே தங்கி அங்கே கட்டுப்பாட்டு அறை வைக்கப்பட்டு இந்த புயலால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டத்திலிருந்து வருகின்ற செய்தியை உடனுக்குடன் எனக்கும் தெரிவித்து அதற்கு எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்வது என்பதை பற்றியும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவ்வப்போது தக்க அறிவுரை வழங்கி அனைத்து முன்னெச்சரிக்கையும் சரியான முறையில் எடுத்ததின் விளைவாக இன்றைக்கு நிவர் புயல் தமிழகத்துக்கு வந்தாலும் அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த தமிழகத்திலே இந்த நிவர் புயலால் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்படுகின்ற மக்களை தங்க வைப்பதற்காக 4033 முகாம்கள் நாங்கள் தயார் செய்து வைத்திருந்தோம். இதில் சுமார் 13 லட்சம் பேர் தங்க வைக்கக்கூடிய அளவிற்கு திட்டமிடப்பட்டிருந்தோம். தற்போது 2999 முகாம்கள் இன்றைக்கு தங்க வைத்தோம். இதில் சுமார் 2,30,000 பேர் இந்த முகாமிலே தங்கியிருந்தார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 441 முகாம்கள் அமைக்கப்பட்டு தாழ்வான பகுதியிலே வசிக்கின்ற மக்களை அந்த முகாமுக்கு அழைத்து வந்து அங்கே தங்க வைத்தோம். அதில் மட்டும் 52,226 பேர் இந்த முகாமிலே தங்கினார்கள். அதே போல இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் 77 மின்கம்பங்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டது. 77 மின்கம்பங்களையும் இன்றைக்கு சரி செய்யப்பட்டு மின்சாரம் தடையில்லாமல் வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதோடு புயல் காற்றினால் கடலூர் மாவட்டத்திலே 321 மரங்கள் சாய்ந்தன. அனைத்து மரங்களையும் இன்றைக்கு அப்புறப்படுத்தப்பட்டு சீல் செய்யப்படுகின்றன. அதே போல
1617 ஹெக்டேர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் 315 ஹெக்டேர் மணிலா வேளாண் பயிரில் நீரில் மூழ்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. 35 ஹெக்டேர் வாழை காற்றினால் சேதமடைந்திருக்கின்றன. 8 ஹெக்டேர் மரவள்ளி கிழங்கு நீரில் மூழ்கியிருக்கின்றன. தற்போது கிடைக்கப்பட்ட செய்தி, இன்னும் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்று நான் அறிவித்திருக்கின்றேன். அது முழுமையாக கணக்கெடுத்த பொழுதுதான் நெற்பயிர் எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது, மணிலா பயிர் எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது, வாழை எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது, மரவள்ளி கிழங்கு எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது சரியான புள்ளிவரும் கிடைக்கும். இப்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பாதிக்கப்பட்ட இந்த வேளாண் பெருமக்களுக்கு பேரிடர் நிதியிலிருந்து அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். அதோடு ஏற்கனவே நம்முடைய வேளாண் துறை முதன்மை செயலாளர்கள் குறிப்பிட்டார்கள், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை இன்சூரன்ஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அப்படி விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை காப்பீட்டு திட்டத்திலே அவர்கள் பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கும் அந்த இழப்பீட்டு தொகை பெற்றுத்தரப்படும். இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்ட வழிமுறைகளை கடலூர் மாவட்டம் சரியான முறைகளை பின்பற்றிய காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிவர் புயலில் இருந்து பெரும் பாதிப்பு ஏற்படாமல் காக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு அரசால் நியமிக்கப்பட்ட வேளாண் துறையுடைய முதன்மை செயலாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினால் இன்றைக்கு நிவர் புயலில் இருந்து இன்றைக்கு மக்களை காத்திருக்கும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மத்திய அரசிடமிருந்து மத்திய குழு எதுவும் இந்த ஆய்வு செய்வதற்கு வர்றாங்களா? அதுக்கு அவங்ககிட்ட நிதி எதுவும் கோர திட்டமிடப்பட்டிருக்கிறதா? நான் ஏற்கனவே தெரிவித்துட்டேன். உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களை விட உங்களுக்கு முழுமையாக தெரியும். எனக்கு இரவு பகல் பாராமல் இங்கே இருந்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, அரசு அவ்வப்போது அறிவிக்கின்ற செய்தியை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு முறையாக எடுத்துச் சொன்னதன் விளைவாக மக்கள் அதை புரிந்து கொண்டு அவள் நடந்ததன் விளைவாக பெரும் சேதத்திலிருந்து இன்னைக்கு மக்கள் காப்பாற்றப்பட்டு அதற்காக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அரசின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வளவு மாவட்டங்கள்ல பாதிப்பு இருக்கு, எந்த மாதிரி பாதிப்பு இருக்கு, கணக்கெடுப்புடைய பணிகள் தொடங்கி இப்பொழுதுதான் கணக்கெடுப்பு துவங்கி இருக்குது. இன்றைக்கு காலையில் தானே இந்த புயல் இன்றைக்கு அடித்து ஓய்ந்திருக்கின்றது. இதற்கு மேல்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கணக்கிட்டு எவ்வளவு சேதம் என்பதை அவர்களிடத்தில் பெற்று அதற்கு தகுந்த இழப்பீட்டை அரசு வழங்கும். ஏற்கனவே பேரிடர் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கும். அதோடு அவள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அந்த விவசாயிகளை இடம்பெற செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலான விவசாயிகள் காப்பீட்டு திட்டத்திலே அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதிலிருந்தும் இழப்பீட்டு தொகை கிடைக்கும். காப்பீடு செய்யப்படாத விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு அரசு இழப்பீடு கொடுக்கணும் என்ற கோரிக்கை முன்வைக்கிற கடந்த 2-3 நாட்கள்ல பண்ண முடியாம போனது இல்ல. ஏற்கனவே தொடர்ந்து எங்களுடைய அரசு வேளாண் துறையினர் முதன்மை செயலர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. அப்படி பெரும்பாலான விவசாயிகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யார் விடல. இல்லைன்னா பேரிடர் இருந்து நாங்க கொடுப்போம். கடலூர் மாவட்டம் தொடர்ந்து பேரிடரால் பாதிக்கப்பட்டு வருது. கடந்த ஆண்டுகளில் 2015ஆம் ஆண்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க, தேசிய பேரிடர் மாவட்டமா கடலூர் மாவட்டத்தை அறிவிக்கணும். ஆனா நம்முடைய அம்மா அரசு அறிவிச்சா மக்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியா இருக்கும். மத்திய அரசுடைய திட்டங்கள் வரும். அதாவது இது தொடர்ந்து வந்தா தான் அந்த அறிவிப்பு கொடுக்க முடியும். ஏதோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு தடவை தான் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுது. அது இந்த தடவை கூட நிவர் புயல் வந்தது. இன்றைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கடுமையாக பாதிக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த புயல் நீர்த்து போய்விட்டது. ஆகவே அப்படிப்பட்ட சம்பவம் அந்த அளவுக்கு இன்னும் மோசமடையவில்லை என்று தெரியும். அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும்
மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். புயல் மழை வருகின்ற காலகட்டத்திலே மக்களுக்கு எவ்வித சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் சொல்வது போல் அங்கு ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். 77 மின்கம்பங்கள் மட்டும்தான் சாய்ந்ததாக சொன்னீங்க. கடந்த 24 மணி நேரமா கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லை. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு அந்த மின்சாரத்தை நாம நிறுத்தவில்லை என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் சாய்ந்து அதில் யாராவது வழியிலே நடந்து சென்றால் அவர்கள் அதில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விடுவார்கள். ஆகையால் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா இடத்திலுமே அந்த மின் எங்கெங்கெல்லாம் புயலால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டங்களில் எல்லாம் அந்த மின்சாரத்தை நிறுத்தணும். பிறகு ஒவ்வொரு பகுதியாக அதை ஆய்வு செய்த பிறகுதான் அந்த மின்சாரத்தை நாங்க கொடுக்க முடியும். இல்லைன்னா எந்த இடத்துல மின்கம்பம் வந்து எப்படி தெரியும்? எல்லா நகர பகுதியாக இருந்தாலும் சரி, கிராம பகுதியாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதியும் ஆய்வு செய்து அந்த ஆய்வுல எங்கேயுமே அந்த கம்ப சாயில கம்பி அறுந்து அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் மின் இணைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் கொடுத்த பிறகு எந்த இடத்துல சார்ந்து எப்படி தெரியும்? இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஏரியா இருக்குது, இன்னைக்கு புயல் அடிச்சிருக்குது, இதுல 77 கம்பங்கள் சார்ந்திருக்கு நாமளே சொல்றோம். எந்த இடத்துல கம்பம் சார்ந்திருக்குன்னு யாருக்கு தெரியாது. அதான் நீங்க எடுத்த உடனே நீங்க மின்சாரத்தை கொடுத்துட்டீங்களா, அதனால மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. இதையெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் அரசு எடுத்த நடவடிக்கை ஒழிய கிடையாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1000 மின்சார ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டாங்க. அப்படி இருந்து காலையிலிருந்து இயல்பு நிலையை திரும்பிய பிறகும் இதுவரை அந்த பணிகள் நிறைவடைகிறது. ஆமா, நீங்க ஒவ்வொன்றா தானே பார்க்க முடியுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? ரிமோட் கண்ட்ரோலா பட்டன் உடனே எல்லாம் போய் பாக்குறதுக்கு ஒரு கம்பத்தை எடுத்து நிறுத்தி பாருங்க. நீங்க போங்க, ஒரு கம்பத்தை எடுத்து நிறுத்துங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா அது உழைச்சா தான் உழைப்பு தெரியும். ஒரு மின்கம்பத்தை பறிச்சு நெட்டு அதுல பீங்கெல்லாம் எடுத்து ஒயர் எடுத்து இவ்வளவு நேரம் இருக்குது. ஆகவே நீங்க எடுத்தோன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது எர்த்து நிறைய மரம் சாஞ்சிருக்கும், மரத்து மேல அந்த கிளையில அந்த ஒயர் பட்டா எர்த்து அடிச்சிடும். இதெல்லாம் ஒரு முக்கியமான நிலையில நம்முடைய அரசு ஊழியர்கள் தன் உயிரை பொருட்படுத்தாம இரவு பகல் பாராம இந்த புயல் எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அவர் பாராட்டு சொல்லுங்க. ஆக இதை பொறுத்த வரைக்கும், மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தானது. உயிர் மிக மிக முக்கியம். நீங்க கூட பாத்தீங்கன்னா அரசு அறிவித்த வழிமுறை பின்பற்றும் சொன்னோம். நீங்க டிவியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, புயல் அடித்து ஓய்ந்து 6 மணி நேரம் கழித்து தான் வெளியில போகணும்னு சொல்றோம். ஆனா புயல் அடிக்கும் போதே போறாரு, புயல் நின்ன உடனே மரம் செஞ்சு அப்படியே ஒருத்தர் இறந்துறார். இதுல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். மக்களை காப்பதற்கு, மக்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி தான் இதை நாங்க செய்யறோம் ஒழிய மின்சாரத்தை நிறுத்த வேணும்னு எந்த இதுவும் கிடையாது. மக்களுக்கு எவ்வித சிரமம் இருக்கக்கூடாது, உயிர் சேதம் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்கு தான் இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதிமுக என்ன பாடம் சொன்ன? ஏங்க புயல் அடிக்குது, நிவர் புயல் அடிக்குதுன்னு சொல்றோம். அந்த புயலை எப்படி எதிர்கொள்வது, அதிலிருந்து மக்களை எப்படி பாதுகாப்பது, இதுதான் அரசு எடுத்த நடவடிக்கை. இதுக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சரியான முறையில் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் உயிர் சேதமும் குறைக்கப்பட்டிருக்கிறது, பொருட்சேதமும் இல்லை. இவ்வளவு திறமையா நம்முடைய அரசு ஊழியர்கள் இன்றைக்கு இரவு பகல் பாராமல் இன்றைக்கு இந்த பணியை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா இடத்துக்குமே சென்று எங்கேயுமே பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று கவனமாக பார்த்துக் கொண்டார். இன்னும் சொல்ல போனால் வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிற எழிலகத்தில் இருக்கின்ற கட்டுப்பாட்டு அறையில் அங்கேயே தங்கியிருந்து மாவட்ட நிர்வாகத்தோடு தொடர்பு கொண்டு எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கின்ற கேட்டிருந்து அதற்கு உண்டான நடவடிக்கை உடனுக்குடன் எடுத்த காரணத்தினால நாம பெரும் பாதிப்பில் இருந்து எனக்கு மீட்டிருக்க என்பதை மட்டும் தெரிவித்து நன்றி, வணக்கம்.